வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி. அது தீபாவளி ஸ்வீட் ரெசிபி. சர்க்கரையை வச்சு செய்யாமல் நாட்டு சர்க்கரையை வச்சு செய்ய போகிறோங்க. ரவா லட்டு, ரவா கேசரி, மைசூர் பாக்கு 3 ஸ்வீட்டும் எப்படி செய்யலான்னு பார்த்துலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புதிய வீடியோக்களோட தகவல் உங்களுக்கு கிடைக்கும். நாட்டு சக்கரை மைசூர் பாக் செய்யறதுக்கு இப்போ ஒரு கப்பு மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு கடல மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம லேசாக வறுத்துக்கலாம். இப்போ கடாய் காஞ்சிச்சு. இதில் கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். இப்போ கடல மாவை இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை நல்லா ஸ்லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்க வேணாம், கொஞ்சம் நேரம் வறுத்தா போதும். இப்போ இந்த அளவு வறுபட்டால் போதும். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். இப்போ 5 பாதாம், ஒரு 6 முந்திரி போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவு இருந்தால் போதும், ரொம்ப தூளாகவும் ஆகுவேனா. இப்போ கடல மாவு நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம ஜல்லடை வச்சு நல்லா சலித்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சலித்து எடுத்துக்கலாங்க. நம்ம மைசூர் பாக் செய்யும்போது இதில் கட்டிங் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி சலித்து எடுத்துக்கிட்டோம். நல்லா சலித்து எடுத்துட்டால் சன்னமாகிடும் மாவு. நல்லா செய்யும்போது நம்ம கட்டிகள் எதுவுமே வராது. இப்போ இந்த அளவு நமக்கு வந்திருக்கு. இதை நம்ம கொட்டிடலாம். இது நல்லா சன்னமாக இருக்குது. இது ஜலித்த கடலை மாவில் 1/4 கப்பு எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் எது வேணால் எடுத்துக்கோங்க. ஆனால் கடலை மாவு அந்த மாதிரி எடுக்காதீங்க. கடலை எண்ணெய் அந்த மாதிரி எடுக்காதீங்க, அது நல்லா இருக்காது. இப்போ இதை நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ இது போல் நம்ம கட்டிகள் இல்லாமல் இதை நல்லா நைஸாக கரைச்சிக்கணும். இப்போ நான் இதில் 1/4 கப்பு எண்ணெயும் கொஞ்சம் போல் நெய்யும் கலந்துருக்கேன். இப்போ நமக்கு மைசூர் பாக் செய்கிறதுக்கு இதை ஊற்றி செய்யும்போது ஈஸியாக இருக்கும். மாவு தனியாக நெய் தனியாக போடும்போது கலர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவ்வளவுதான். இப்போ நமக்கு கடலை மாவு கரைசல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1/4 கப்பு நாட்டு சர்க்கரை இதை நம்ம இதில் சேர்த்துலாம். இது கூட கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இது முழுகிற அளவுக்கு, ரொம்ப வேண்டாம். இப்போ இதை வடிகட்டணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன்னா நாட்டு சர்க்கரையில் எப்போவுமே மண்ணெல்லாம் இருக்காது, சுத்தமான நாட்டு சர்க்கரை தான். வெல்லம் இருந்தாக்கா அதை வடிகட்டணும். இது சும்மா கரைஞ்சால் போதும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்த கடலை மாவு கரைசலை இதோட சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலரிக்கலாம். இது நல்லா கொதித்து திரண்டு வரணும். அது வரைக்கும் கைவிடாமல் கலரிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி பொடிச்சு வச்ச முந்திரியும் பாதாமும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பபிள்ஸ் வருது. நம்ம வச்சுருக்க நெய்யை ஒரு 2-3 ஸ்டேஜாக பிரித்து ஊற்றி கலந்துக்கலாம். 1 கப்பு கடலை மாவுக்கு 1/4 கப்பு நாட்டு சர்க்கரையும் 1/4 கப்பு நெய்யும் எண்ணெயும் கலந்து எடுத்திருக்கேன். 1 கப்பு நெய்யும் 1/4 கப்பு எண்ணெயும் ரீஃபைண்ட் ஆயிலும் கலந்து எடுத்திருக்கேன். இந்த மைசூர் பாக் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. சாதாரணமாக நம்ம சர்க்கரையில் போட்டு செய்கிறத விடவே இது நல்லாவே ருசியாகவே இருக்கும். சர்க்கரை இப்போ உடம்புக்கு எல்லாருக்குமே கெடுதிங்கிறதுனால நான் இந்த தடவை நாட்டு சர்க்கரையில் பண்ணலாம் தான் இந்த ஸ்வீட் பண்ணிடுறேன். நீங்களும் அவசியமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். நெய் நம்ம போடும்போது இது அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். அது எல்லாமே கொஞ்சம் நேரம் ஆக ஆக ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். இப்போ கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யில் 1 கரண்டி மிச்சம் இருக்குது. அதையும் இதில் ஊற்றிடுறேன். நெய்யை நீங்கள் சேர்க்கும் போது எப்போவுமே உருக்கிட்டு சேருங்க. அப்படியே சேர்த்து அது கரையிறதுக்குள்ளே அது என்ன அளவுன்னு கூட நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் நீங்கள் எப்போவுமே உருக்கிட்டு சேர்த்தா தான் அந்த பொரியாக வர்றது இருக்குது இல்லைங்களா, அந்த பபிள்ஸு அது நல்லா வரும். இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். இப்போ நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுச்சுங்க. இவ்வளோ தான் கரெக்டான ஸ்டேஜ் தான். இப்போ நம்ம இதை நெய் தடவை ட்ரேயில் கொட்டிடலாம். பாருங்கள், இப்படி வருது இல்லை, அவ்வளவுதான். இதை கொட்டியாச்சு. இது நம்ம நெய் தடவினா ஒரு இதில் நல்லா சமப்படுத்தி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அப்புறம் நம்ம துண்டு போட்டுக்கலாம்.
இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இதை நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சிட்டோம்னா அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆறின அப்புறம் எடுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆக்சுவலாக வருது, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சுன்னா எடுத்துடலாம் நம்ம. இப்போ நாட்டு சக்கரை மைசூர் பாக்கு நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்ததாக இன்னொரு ஸ்வீட் ரெசிபி பார்த்துடலாம். நாட்டு சக்கரை ரவா லட்டு செய்யறதுக்கு இப்போ ஒரு கப்பு ரவை எடுத்துருக்காங்க. இதை நம்ம நல்லா நெய்யில் கொஞ்சம் வறுத்துக்கலாம். கடாய் வச்சுருக்காங்க. கடாயில் கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கலாம். இதில் முந்திரி பருப்பு சின்ன சின்ன துண்டாக பிடிச்சி வச்சுருக்கேன். இதை இதோட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் செவக்கட்டும். இப்போ முந்திரி செவந்துடுச்சு. இதோட திராட்சையை சேர்த்துக்கலாம். இதே கடாயிலேயே நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கப் ரவை இதை போட்டு கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துடலாம். ரவா லட்டுனாலே யூஸ்வலாக நம்ம சக்கரை போட்டு தான் செய்வோம். இன்றைக்கி நான் நாட்டு சக்கரை சேர்த்து செஞ்சுருக்கேன். ஒயிட் சுகர் வேணான்னுட்டு. இது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இது நல்லா சர்க்கரையை விட இது அதிகப்படியாக டேஸ்ட்டாகவே இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் நேரம் வறுத்தா போதும். இப்போ ரவை நல்லா வறுபட்டுடுச்சு, வாசமும் வருது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுடலாம். கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறினப்புறம் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்போ ரவை நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இதோட 3 ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ரவையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த பதம் இருந்தால் போதுங்க. ரொம்ப நைஸாகவும் வேணாம், ரொம்ப குறக்கறணும் வேணாம். இப்போ இதோடையே 1 கப்பு நாட்டு சக்கரை இதை சேர்த்துடலாம். 1 கப் ரவை எடுத்துருக்கேன். இதுக்கு ஃபுல்லாக 1 கப் நாட்டு சக்கரை. உங்களுக்கு ஸ்வீட் அதிகம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது மிதமாக இருக்கும். இப்போ இதையும் அரைச்சி ஒன்று போல் சேர்ந்து வந்துடும். இதிலே போட்டோம்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ரவையும் நாட்டு சக்கரையும் நல்லா ஒரு 2-3 வாட்டி பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ நம்ம லட்டு பிடிச்சிடலாம். இப்போ இந்த மாவை இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் வறுத்த முந்திரியும் திராட்சையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி நெய் ஊற்றி பிடிச்சிக்கலாம். இல்லை நீங்கள் பால் கூட தெளித்து பிடிச்சிக்கலாம். நான் பால் போட்டிங்கனாக்கா ஒரு 2 நாளைக்கு தான் வச்சுக்க முடியும், அதுக்கு மேலே வச்சுக்க முடியாது. நெய் போட்டோம்னா நம்ம ஒரு 6-7 நாளைக்கு எடுத்து வச்சு சாப்பிட்லாம். இப்போ நான் நெய் தான் போட போகிறேன். இப்போ நெய்யை உருக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இவ்வளோதாங்க. இப்போ நமக்கு சுவையான நாட்டு சக்கரை லட்டு ரெடி. ரவா லட்டு நாட்டு சக்கரை போட்டு பண்ணியிருக்கோம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி எல்லா லட்டையும் பிடிச்சி வச்சிடலாம். நாட்டு சக்கரை ரவா லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அடுத்ததாக இன்னொரு ஸ்வீட் ரெசிபி பார்த்துடலாம். நாட்டு சக்கரை ரவா கேசரி செய்கிறதுக்கு இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. கடாயில் கொஞ்சம் போல் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் முந்திரியை போட்டு வறுத்து எடுத்துடலாம். இப்போ நல்லா சிவந்துருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ இதில் 1/2 கப்பு ரவை இது போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ரவை நல்லா வறுபட்டுடுச்சு, வாசனையும் வருது. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ அதே கடாயிலேயே 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை கொஞ்சம் மாதிரி சேர்த்துடலாம். இது நல்லா கலரிடலாம், கட்டி இல்லாமல். நம்ம வறுத்து வச்சுருக்கனால கட்டி தட்டாது. ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லா அளவுகளும் மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்லேயே சர்க்கரை, அதாவது நாட்டு சர்க்கரை, தண்ணி எல்லாமே ஒரே கப்லேயே மெஷர் பண்ணிக்கோங்க. 1/2 கப்பு எடுத்திங்கன்னா அதுக்கு 1/2 கப்பு, 1/2 கப்பு ரவைக்கு 1/2 கப்பு தண்ணி, அதே அளவு சர்க்கரை, 1/2 கப் அளவு சர்க்கரை. அப்படி இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க நாட்டு சர்க்கரையை. அவ்வளோதான். இப்போ நல்லா இறுகி வந்துடுச்சு. ரவை வெந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நாட்டு சக்கரை போட்டப்புறம் ரவை வேகாது. நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் நாட்டு சர்க்கரையை போட்டுடலாம். இதை லைட்டாக
நல்லா அழுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறும்போது அப்படியே இலகிடும். ஸ்டவ் மட்டும் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நல்லா இலகி ஒன்று சேர்ந்து வருதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யை சேர்க்கல, ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி ஜார்ஜ் இதையும் சேர்த்துடலாம். யூஸ்வலாக நம்ம சர்க்கரை சேர்த்து ரவா கேசரி செய்வோம். இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்து செஞ்சுருக்கோம். இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நீங்கள் செஞ்சு பாருங்கள். சர்க்கரையை விட நாட்டு சர்க்கரை கொஞ்சம் ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இது கொடுக்கறது ரொம்ப நல்லது. ரொம்ப ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் இது. இப்போ இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கலாம். நம்ம மொத்தமே இதுக்கு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் தான் பிடிக்கும். இப்போ நமக்கு சுவையான நாட்டு சர்க்கரை ரவா கேசரி ரெடி. இப்போ தீபாவளி ஸ்பெஷல் 3 விதமான ஸ்வீட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இன்றைக்கி எல்லாமே நாட்டு சர்க்கரையில் தான் பண்ணியிருக்கோம். நாட்டு சர்க்கரை வச்சு ஒரு ரவா லட்டு, நாட்டு சர்க்கரை ரவா கேசரி, நாட்டு சர்க்கரை மைசூர் பாக்கு 3 ஸ்வீட்டும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.